தம்பியும் அண்ணனும் 2 பேருமே அன்னைக்கு நைட் செஞ்சது அடுத்த ஒரு வாரம் அந்த கிராமத்தில் இருக்கிற யாருமே நைட் தூங்கலை. அப்படி என்னதான் பண்ணாங்க? கேரளாவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் சோமு, பாலா இவங்க 2 பேர் ஏஜ் சொல்லணும்னா ஒரு 15-18 தான் இருக்கும். அன்னைக்கு பாலாவோட பேரண்ட்ஸ் ஒரு டெத்து விஷயமா பக்கத்து ஊருக்கு போறாங்க. நைட் அன்டைம் ஆன காரணத்தால் அவங்க வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை. தம்பிக்கு நைட்டு சாப்பாடு வாங்க போன பாலா தம்பிக்காக அசைவ உணவை வாங்கிட்டு வர்றாரு. பாலாவுக்கு ரொம்ப நாளாக இருந்து ஒரு ஆசை, அமானுஷ்யமான உருவங்களை பார்க்கணுன்னு, அமானுஷ்யமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு. அசைவ உணவை சாப்பிட்ட தம்பி நைட்டு நார்மலாக தான் தூங்குறான். கரெக்டாக 1 மணிக்கு எந்திரிச்சு பாலாவே உத்து பார்க்கும்போது பாலா அரை தூக்கத்தில் எந்திரிச்சு தம்பியை திட்டி தூங்க வைக்கிறான். மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சோமு பாலாவே ஒரு கோவத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்கான். பாலா எந்திரிக்கும் போது சோமு பாலாவோட கழுத்தை பிடிச்சு ஏன் என்கிட்ட இருந்து நீ எடுத்துட்டு வந்தேன்னு அலேக்கா தூக்குறான். பயத்தோட உச்சியில தம்பி கையை தட்டி விட்டு பாலா வெளியே ஓடி வந்து ஊரை கூப்பிடுறான். பாலாவுக்கு இனிமே தான் அமானுஷ்யத்தின் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே எந்திரிச்சு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பயந்து கத்துறன்னு கேட்கும்போது 1 நிமிஷம் கண்ணு சிமிட்டாம வீட்டையே பார்க்குறான் பாலா. வீட்டில இருந்து வந்த தம்பி மெதுவாக பாலாவே முறைச்சி பார்த்துட்டு ஒரு ஏரள சிரிப்போட பாலாவே நெருங்கி வரும்போது பாலாவுக்கு உச்சக்கட்ட பயம். அங்கே இருக்கிற ஆட்களை எல்லாம் தள்ளிவிட்டு பாலாவை கண்ட மேனிக்கா தன்னோட தம்பி அடிக்கிறான். யாருமே தடுத்தாலும் சோமுவை வந்து தடுக்க முடியவே இல்லை. ஒரு வழியா எல்லாருமே சேர்ந்து சோமுவை மரத்தில் கட்டி போடுறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பாலாவோட பேரண்ட்ஸ்க்கு தகவல் சொல்லும்போது அடுத்த 1 மணி நேரம் அவங்களும் வீட்டுக்கு வர்றாங்க. அந்த கிராமத்தில் வந்த பாலாவோட அம்மா அப்பா சோமுவை கண்டபடிக்க அடிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டதும் சோமு ஒரு அரக்கனோட வாய்ஸ்ல அவங்கிட்டே கேளுன்னு சொல்றான். அன்னைக்கு நைட் பாலா அமானுஷ்யமா ஏதாச்சும் ஒன்று பார்க்கணும்னு வர்ற வழியிலே சோமு சாப்பிட இருக்கிற அசைவ உணவை சுடுகாட்டுக்குள்ள எடுத்துட்டு போறான். அங்க தகன மேடையில அசைவ உணவை ஓபன் செஞ்சு யாராச்சும் என் கண்ணு முன்னாடி வந்தா இது உங்களுக்கு தான் சொல்றான். சில நிமிஷத்திலே அங்க ஒரு பொண்ணோட அலறல் சத்தத்தையும் உருமல் சத்தத்தையும் கேட்ட பாலா அவசர அவசரமா அசைவ உணவை எடுத்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி சோமு கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடுறான். அன்னைக்கு நைட்டே அசைவ உணவை தேடி சுடுகாட்டுல இருந்து வந்த துர் ஆத்மா பாலாவோட வீட்டுக்கு வந்து சோமுவோட உடம்பு ஆக்கிரமிச்சிருக்கு. இதெல்லாம் சோமு உடம்புல இருந்து சொன்ன ஆத்மா, இவன் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னதால தான் நான் வந்தேன், ஆனா என்னை இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் அடிச்சு மரத்துல கட்டி போட்டாங்க. இப்ப சொல்றேன், என்னை யார் யார் இந்த மரத்துல கட்டி போட்டாங்களோ அடுத்த 1 வாரம் எல்லாரையும் காவு வாங்குவேன்னு அந்த ஆத்மா சொல்லுது. அந்த துர் ஆத்மா சொன்ன மாதிரி மறுநாள் நைட்டே தோட்ட வேலையை செஞ்சுட்டு வந்த ஒரு விவசாயி பாலாவோட வீட்டு கிராஸ் பண்ணும்போது ஒரு பெரும் அலறல் சத்தத்தோடு கண்ணு பூரா மேலே போய் அந்த ஆத்மா கட்டியிருந்த மரத்திலே ரத்த வாங்கி கக்கி இறந்திருக்காரு. இந்த சம்பவத்தை பார்த்த மக்களுக்கு மனசுல தோணுனது ஒன்னே ஒன்று மட்டும்தான், நம்ம தேவையில்லாத விஷயம் பண்ணிட்டோமோன்னு. அன்னைக்கே அந்த கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து பாலாவோட பேரண்ட்ஸ் கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே அங்கிருந்து ஒரு லம்போதிரியை கூப்பிட்டு செய்ய வேண்டிய ரிச்சுவல் எல்லாமே பண்றாங்க. ஒரு வழியா அந்த துர் ஆத்மாவை அதே மரத்திலே அடிச்சிட்டாங்க. மரத்துல அடிச்ச துர் ஆத்மா மறுநாள் ஒரு கோரமான அழுகுறலும் சிரிப்பு சத்தமும் அந்த கிராமத்துல ஹெவியா கேட்டுச்சு. இதுக்காகவே அடுத்த 1 வாரம் அந்த கிராமத்துல இருக்கிற யாருமே தூங்கவே இல்லை. இவ்வளவு விஷயத்துக்கும் காரணமான பாலாவோட பேரண்ட்ஸ் பாலாவை ஒரு நல்ல அசைவ உணவா கொடுத்து சிறப்பா கவனிச்சிட்டாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் ரியல் ஸ்டோரியை நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. பாய்.